நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு சொன்னால், நாகை 360 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்க நண்பர்களுக்கு இந்த ஒரு இது அறிவுரை கிடையாது. ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு டிஸ்கஷன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக இந்த ஃப்ராங்க் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பண்ணுறீங்களே, நானும் அதுக்கு ஒரு பெரிய ரசிகன். அது முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களை ரசிக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்ல வரேன். தயவு செஞ்சு இதை அட்வைஸ் நினச்சிக்க வேணாம். ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் தனிப்பட்ட முறையில் 1008 பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் நீங்கள் நல்லா ஒரு சூப்பராக வளர்ந்து வரீங்க. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஒன்றும் இல்லை, ஒரு சில ஃப்ராங்க்ஸ் அந்த ஈவெண்ட்டில், அந்த ப்ரோக்ராமில், அந்த என்ன சொல்கிறது, அந்த எபிசோடில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன மைனூட்டான மிஸ்டேக் என்னென்னா, உருவ கேலி பண்ணுறது, குள்ளமாக இருக்கிறவங்கள சொல்கிறது, தொப்பையாக இருக்கிற, குண்டாக இருக்கிற, அந்தமாரி மூஞ்சி அந்தமாரி மூஞ்சி நம்ம சொல்கிறது, அதை நீங்கள் தவிர்க்கலாம். ஏன் அது இல்லாமல் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாதா? இது உங்களுக்கு ஒரு டாஸ்க். இது உங்களுடைய திறமைக்கு ஒரு சவால். இது மற்றவங்க மனசு புண்படாமல் எப்படி ப்ராங்க் பண்ணலாம்? ஏன் அதில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாதா? இல்லை இது ஒரு கமர்ஷியலான உலகம், ஒரு ஆளை கேவலப்படுத்தி இது ஒரு பேட்டர்ன், இது கவுண்டமணி காலத்துலேருந்து சந்தான காலத்துலேருந்து எல்லாருமே மற்றவங்கள உருவகேலி செஞ்சு தான் மேலே வந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, ரொம்ப ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு அந்த மெசேஜ் போடுறாங்க, வயதானவர்களுடைய தூக்கம், அவங்க மன உளைச்சல் இதெல்லாம் படுத்தாதீங்க. ஏன் ஒன்றும் இல்லை, உங்கள் டீமில் ஒரு ஆள் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஹேண்டிகேப் மாதிரி ஒரு ட்ராமா பண்ணார். அதில் திடீர்னு அவர் மயங்கி விழுந்தார். அது நீங்களாம் கூட பதறினீங்க. அது தெரியல, அது உண்மையாகவே கண்டென்ட்டுக்காக பண்ணாரா இல்லை உண்மையாக மயங்கி விழுந்தாரான்னு. ஒருவேளை அவர் உண்மையாக மயங்கி விழுந்திருந்தால் அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அந்த எபிசோடில் ஒரு அம்மா வந்து இவர் ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சு கூட பணம் கொடுத்துட்டு போவாங்க. அது அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பதிவு பண்ணியிருப்பார். அது சரி, நான் கெட்டவன்னு தெரிஞ்சு கூட என்கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் அந்த அந்த ப்ளேவை கண்டினியூ பண்ணுறாரு, மயங்கி விழுந்துட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், நண்பா, நம்ம என்ன தான் ப்ராங்க் பண்ணாலும் நம்ம எல்லோரும் ரொம்ப சாதாரணமான மனிதர்கள். நமக்கும் ஒரு இதயம், இந்த ரத்தம், எலும்பு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமானது. உங்கள் ஆர்டிஸ்ட்டு வந்து அவரே தன்னை ஏமாற்றிக்கிற ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த அவங்க நல்லவங்கன்னு தெரியுது, அவங்களே இவர் ப்ராங்க்குக்காக திட்டுற மாதிரி, ஐயா மூஞ்ச பாரு பெருசாக சொல்ல வந்துட்டே. இதெல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னால், அந்த ப்ளேவை அந்த பர்ஃபார்ம் பண்ணுற அவருக்கும் ஒரு பாதிப்பாக இருக்கும். இன்னொன்று, உங்கள் வீட்டில் பார்க்குறவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன், உங்கள் அம்மா நிலைமை யோசிச்சு பாருங்களேன். போகிறவங்க வரவங்கட்டலாம் நீங்கள் அடி வாங்குறது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கும் வந்து ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் வரும். ப்ராங்க் நான் உங்களை பண்ண வேணான்னு சொல்ல, நீங்கள் ஒரு அற்புதமான கலைஞர்கள், உங்களை நாங்கள் வந்து ரொம்ப ரசிக்கிறோம். நீங்களாம் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் தொடர்ந்து ப்ராங்க் பண்ணுங்கள். ஆனால் மற்றவங்கள கேலி பண்ணாமல், உங்களையும் நீங்கள் வருத்திக்காமல், அது நீங்கள் மற்றவங்கள நீங்கள் பண்ண ப்ராங்க்கில் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத ப்ராங்க் எதுனா, ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒருத்தர் நிறைய பணத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்து அதிலிருந்து ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா, அந்த ப்ராங்க்கு. அந்த ஸ்பெஷல் சைல்டில் ஒரு ஆள் ஏமாத்துகிற மாதிரி அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அவரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் பண்ண பதிவு, தட் இஸ் எக்ஸலண்ட், குட். ஸோ தொடர்ந்து பண்ணுங்கள். நாகை 360க்கு ஒரு வாழ்த்துக்கள். நான் சொன்ன ஏதாவது உங்களை காயப்படுத்தியிருந்தால் மன்னிக்கணும் நண்பா. வணக்கம், நன்றி.